முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தில் இன்றைய தினம் நுவரெலியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தினுடைய பிரதம அதிதியாகவும் மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மாவட்ட முழு நாடும் ஒன்றாக குழுவுடன் கைகோர்த்து இம்மாவட்டத்தில் நச்சு போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்கும் நடவடிக்கையை வலுப்படுத்துவதற்காக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய வருகை தற்போது இடம்பெற்றது. முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கும் ஜனாதிபதி அவர்களுடைய மக்கள் நேயமிக்க சேவையின் அரச நிர்வாகத்தை பாராட்டி ஜனாதிபதி அவர்களுக்கு இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் சார்பில் தர்மத்தின் சார்பான ஸ்ரீ ருத்ரா விருது எனும் மரியாதைக்குரிய மாபெரும் விருது வழங்கி வைக்கப்படுகிறது. உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்ற இந்த விருதினை பெற்றுக்கொள்வோம். இந்த விருதினை வழங்கி வைக்கின்றார்கள் இலங்கை மலையக குருமார் ஒன்றியத்தின் ஸ்தாபக பொதுச் செயலாளர் மற்றும் அகில இலங்கை இந்து மகாசபையின் தலைவர், ஜனாதிபதியின் முழு நாடும் ஒன்றாக வேலை திட்டத்தின் போதைப்புழு ஒழிப்பு பிரிவினுடைய செயற்குழு உறுப்பினர் சிவஸ்ரீ தேசகீர்த்தி கலாநிதி வேலு சுரேஷ் சர்மா அவர்கள் மற்றும் இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ சுப்பிரமணிய கோவிலினுடைய குருக்கள் ஆகம கிரியா திலகம் கந்தராஜா குருக்கள் அவர்கள், இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைமை பீடாதிபதி ஆலோசகர் ஸ்ரீ செல்வ விநாயக ஆலய பன்னவில கண்டி ஸ்ரீ பாசக சத்யோதா சிவாச்சாரியர் சிவஸ்ரீ ஸ்ரீ முருகானந்த குருக்கள் அவர்களுடைய தலைமையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த ஸ்ரீ ருத்ரா விருது எனும் மரியாதைக்குரிய விருது வழங்கி வைக்கப்படுகிறது.